ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு காலையில் எல்லா பேருமே இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் எல்லா பேத்துக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் நியூஸ் சேனலில் சூசைடுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேருமே சூசைடுன்னு சொல்றாங்க. இந்த டேக் கண்டிப்பா எனக்கு இன்னொரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சு. வேற யாருமே இல்ல, சுசாந்த் தான். ஸோ ஜூன் 14, 2020 இதே மாதிரி நியூஸ் சேனலில் சுசாந்தோட நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேருமே பாத்தீங்கன்னா சேம் டேக் தான் குத்துனாங்க. பட் பின்னாடி அவ்வளவு மிஸ்ட்ரிஸ் இருந்துச்சு. லேட்டர் தான் பீப்புள் எல்லாமே ரியலைஸ் பண்ணாங்க. இதுதான் சித்ரா லாஸ்டா இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட ஸ்டோரியில அப்டேட் பண்ண போஸ்ட். ஸோ நேத்து ஷூட்டிங் நடந்திருக்கு. அவங்களும் பிஸியா தான் இருந்திருக்காங்க. கூட யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ யார் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சரண்யா தான் எடுத்திருக்காங்க. சித்ரா அவங்க கையில மொபைல் வச்சுட்டு யார்ட்டோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் சரண்யா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் கேமரா காண்டி சிரிக்கிறாங்க. மேடம் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரே பிஸின்னு சொல்லிட்டு சரண்யா சொல்றாங்க. சோ இந்த வீடியோ தான் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்ல லாஸ்டா ஷேர் பண்ணாங்க. அது ஷேர் பண்ணி இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் தான் ஆகுது. சித்ராவும் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான், ஃபைட்டர், செல்ஃப் மேட் பர்சன். பட் அவங்க அப்படி பண்ணிருப்பாங்களான்றத கண்டிப்பா யோசிக்கணும். சோ தப்பான டேக் எப்பவுமே கொடுக்க வேணாம். ஏன்னா நியூஸ் சேனல்ல வந்ததை நம்ம அப்படியே சொல்லியிருப்போம். அதுல இருக்க பின்னாடி உண்மையை எப்பவுமே நம்ம பார்க்க மாட்டோம்.